அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழக அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்க என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் தாவேக சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 41 பேர் உயிரிழந்தார்கள். இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்த தமிழக அரசு கடந்த ஜனவரி 5ஆம் தேதி அரசிதழில் அதனை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி கோரும் அரசியல் கட்சிகளில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெறாத கட்சிகள் பாதிக்கப்படும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகள் பின்பற்றுவதற்கு சாத்தியம் இல்லாத வகையில் உள்ளதாகவும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி பெற முடியாத நிலை ஏற்படும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் அரசின் பொறுப்புகள் கட்சிகள் மீது திணிக்கப்படுவதாகவும் அந்த மனுவில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராக தாவேகா அளித்த பரிந்துரைகள் பரிசீலிக்கப்படவில்லை எனவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்துவிட்டு அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் மீண்டும் பரிசீலித்து புதிதாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழக அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்க என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கின் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் தாவேக சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 41 பேர் உயிரிழந்தார்கள். இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்த தமிழக அரசு கடந்த ஜனவரி 5ஆம் தேதி அரசிதழில் அதனை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தாவேகாவின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி கோரும் அரசியல் கட்சிகளில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகாரம் பெறாத கட்சிகள் பாதிக்கப்படும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகள் பின்பற்றுவதற்கு சாத்தியம் இல்லாத வகையில் உள்ளதாகவும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி பெற முடியாத நிலை ஏற்படும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் அரசின் பொறுப்புகள் கட்சிகள் மீது திணிக்கப்படுவதாகவும் அந்த மனுவில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிராக தாவேகா அளித்த பரிந்துரைகள் பரிசீலிக்கப்படவில்லை எனவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்துவிட்டு அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் மீண்டும் பரிசீலித்து புதிதாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.